ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 2ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் உள்ள முதல் அலகு தான் பார்க்க போகிறோம். நம் நினைவில். என்னை பற்றி. வணக்கம், என் பெயர் கவிதா. நீங்களும் இந்த சைடு உங்களுடைய பேர் எழுதணும். அதுக்கு கீழே உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டணும். அடுத்தது கவிதா அவளை பற்றி சொல்கிறா பாருங்கள். எனக்கு பிடித்த வண்ணம், அவளுக்கு பிடிச்ச கலர் பச்சை. நீங்கள் உங்களுக்கு பிடித்த வண்ணமை அந்த டேஷில் எழுதணும். எனக்கு பிடித்த உணவு, கவிதாவுக்கு பிடித்த உணவு பொங்கல். உங்களுக்கு பிடித்த உணவு எதுவோ அதை நீங்கள் எழுதணும். நான் வளர்க்க விரும்புவது, கவிதா என்ன வளர்க்க விரும்புகிறா அப்படின்னா மீன்கள். உங்களுக்கு என்ன வளர்க்க பிடிக்கும் அந்த டேஷில் எழுதுங்க. விரும்பி செய்வது, நீங்கள் எது ரொம்ப விருப்பப்பட்டு செய்வீங்க அப்படின்றத எழுதணும். கவிதா படம் வரைகிறது அப்படின்னு சொல்லியிருக்கா. நெக்ஸ்ட்டு கற்றுக்கொள்ள விரும்புவது, நீங்கள் எதை புதுசாக கற்றுக்க ஆசைப்படுறீங்க அப்படின்றத அந்த டேஷில் எழுதுங்க. கவிதா டான்ஸ் கற்றுக்க ஆசைப்படுறா. இன்று எனது உணர்வு, கவிதாவோட இன்றைக்கி எப்படி ஃபீல் பண்ணுறா அப்படின்னா வியப்பு அப்படின்றத அவங்க டிக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்று எனது உணர்வில் நீங்கள் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் டிக் பண்ணணும். மகிழ்ச்சி. கவிதா சொல்லியிருக்கா பாருங்கள், என்னை எனக்கு பிடிக்கும். ஏன் அப்படின்னா நான் சிரிப்பேன், சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்வேன், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், ஸ்கூலுக்கு கரெக்டான நேரத்துக்கு போவேன் அப்படின்றதெல்லாம் அவள் சொல்கிறா. அதிலலாம் டிக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க, உங்களை உங்களுக்கு ஏன் பிடிக்கும் அப்படின்றத டிக் பண்ணணும். சிரிப்பேன், நண்பர்களுடன் விளையாடுவேன், உதவுவேன், பள்ளிக்கு உரிய நேரத்தில் செல்வேன். இதெல்லாம் டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கவிதா அவளை பற்றி சொல்கிற மாதிரி நீங்களும் உங்களை பற்றி சொல்லணும். ஓகேவா? அதாவது நான் தனித்துவம் உடையவர். ஒவ்வொருத்தவுமே தனித்துவம் உடையவங்க. அதாவது ஒவ்வொருத்தரோட கேரக்டருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. என்னை போல் வேறொருவர் இல்லை. லாஸ்ட்டில் இப்படிக்கு அப்படின்ற டேஷில் உங்களுடைய பேர் எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேஜ் பாருங்கள். செய்யாதே செய்யாதே, பூனைக்குட்டியே பூனைக்குட்டியே பானை உருட்டாதே, பசி தீர்க்க பால் தருவேன் பானை உருட்டாதே, ஆட்டுக்குட்டியே ஆட்டுக்குட்டியே வேலி தாண்டாதே, விரும்பி தின்ன தலை தருவேன் வேலி தாண்டாதே, சிற்றெரும்பே சிற்றெரும்பே கடித்து வைக்காதே, கட்டி வெல்லம் நான் தருவேன் கடித்து வைக்காதே, பச்சை கிளியே பச்சை கிளியே பறந்து போகாதே, பழுத்த நல்ல பழம் தருவேன் பறந்து போகாதே. இப்போது நம்ம பாட்டாக படிக்கலாமா? பூனைக்குட்டியே பூனைக்குட்டியே பானை உருட்டாதே, பசி தீர்க்க பால் தருவேன் பானை உருட்டாதே, ஆட்டுக்குட்டியே ஆட்டுக்குட்டியே வேலி தாண்டாதே, விரும்பி தின்ன தலை தருவேன் வேலி தாண்டாதே, சிற்றெரும்பே சிற்றெரும்பே கடித்து வைக்காதே, கட்டி வெல்லம் நான் தருவேன் கடித்து வைக்காதே, பச்சை கிளியே பச்சை கிளியே பறந்து போகாதே, பழுத்த நல்ல பழம் தருவேன் பறந்து போகாதே. இதில் இன்னும் இங்கே படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை பார்த்து இன்னொரு பாடல் வரியை பாட சொல்லி நம்மளாக உருவாக்கி பாட சொல்லியிருக்காங்க. இப்போ அதை நம்ம இந்த சேவலை பற்றி பாடுவோமா? சேவலே சேவலே சண்டையிடாதே, சாப்பிட இறை தருவேன் சண்டையிடாதே. நெக்ஸ்ட்டு பேஜ் பாருங்கள். வண்ணமிடுக. 4 பூனைக்குட்டி கொடுத்துருக்காங்க. அதில் மேலே கலர் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் கீழே கலர் பண்ணணும். ஓகேவா? நான் உங்களுக்கு கலர் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கேம் பாருங்கள். 3 பேர் அந்த சைடு நிற்கிறாங்க, 3 பேர் இந்த சைடு நிற்கிறாங்க. இந்த சைடில் இருந்து ஒரு பையன் கண்ணை கட்டிட்டு இந்த பாட்டிலை கொண்டு போய் அந்த 3 பேருக்கு முன்னாடி ஒரு வட்டம் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போய் இந்த பாட்டிலை வைக்கணும். அதை கண்ணை மூடிட்டு அவன் எப்படி கரெக்டாக போய் வைக்கலாம்? திசை, தொலைவு இதெல்லாம் அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எந்த திசையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கவனித்து கரெக்டாக போய் வைக்கணும். இதே மாதிரி நீங்களும் விளையாண்டு பார்க்கலாம். அடுத்த பக்கம் பாருங்கள். எழுத்தை நிரப்புக, சொல்லுக்கு உரிய படம் வரைக. அதாவது இந்த விடுபட்ட இடத்துலலாம் ஒரு எழுத்தை நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சொல் கிடைக்கும். அந்த சொல்லோட
பிக்சரை வந்து நீங்கள் அந்த ஸ்பேஸில் வந்து வரையணும். இந்த பிக்சரும் வந்து உங்களுக்கு இந்த பேஜ்லேயே தான் கொடுத்துருப்பாங்க. அதை கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து வரையணும். நான் உங்களுக்கு வரைஞ்சி கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஊ அப்படின்ற எழுத்து எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு உரல் கிடைக்கும். அப்போது அந்த கீழே இருக்க இடத்துல வந்து நீங்கள் உரலை வரையணும். அடுத்தது பாருங்கள், ஆ எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆலமரம் கிடைக்கும். அப்போது ஆலமரமும் நீங்கள் அதில் வரையணும். அடுத்தது இம் எழுதுனீங்க அப்படின்னா மேகம் அப்படின்ற சொல் உங்களுக்கு கிடைக்கும். அப்போது நீங்கள் அந்த கீழே இருக்கிறதுல நீங்கள் மேகம் வரையணும். அடுத்தது இந்து போட்டிங்க அப்படின்னா பந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போது அந்த ஸ்பேஸில் நீங்கள் பால் வரையணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஈ அப்படின்ற எழுத்தை எழுதுனீங்க அப்படின்னா இஞ்சி அப்படின்ற சொல் உங்களுக்கு கிடைக்கும். அப்போது அந்த இடத்துல நீங்கள் இஞ்சியை வரையணும். அடுத்தது பாருங்கள், ஏர் ஏ அப்படின்ற எழுத்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர் அப்படின்ற சொல் கிடைக்கும். அந்த ஏரை வந்து நீங்கள் அதில் வரையணும். நெக்ஸ்ட்டு இத்து போட்டிங்க அப்படின்னா நத்தை அப்படின்ற சொல் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நத்தையை வந்து நீங்கள் அந்த இடத்துல வரையணும். நெக்ஸ்ட்டு இப் அப்படின்ற எழுத்தை எழுதுனீங்க அப்படின்னா சீப்பு அப்படின்ற சொல் உங்களுக்கு உருவாகுது. அப்போது நீங்கள் சீப்பு வரையணும். நெக்ஸ்ட்டு அ அப்படின்ற எழுத்து எழுதுனீங்க அப்படின்னா அகல் அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு கிடைக்கும். அப்போது நீங்கள் அதில் அகல் விளக்கு வந்து வரையணும். நெக்ஸ்ட்டு இட்டு அப்படின்ற எழுத்தை எழுதும் போது தட்டு அப்படின்ற வார்த்தை வந்து உங்களுக்கு கிடைக்கிது. அப்போது அந்த இடத்துல தட்டு வரையணும். ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள், எது எங்குள்ளது, படம் பார்த்து எழுதுக. இந்த படத்தில் பாருங்கள், மரத்தில் வந்து பறவைகள் இருக்குது, அந்த மாதிரி ஓணான் இருக்குது, நரி இருக்குது, காளான் இருக்குது, இந்த மாதிரி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து உங்ககிட்ட எது எது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம வந்து இந்த பிக்சரை வந்து நல்லா ஒத்து பார்த்து எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், மரத்தில் இருப்பவை. மரத்தில் வந்து என்னென்ன இருக்குது பாருங்கள். அணில் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன எழுதுகிறோம் அப்படின்னா பலா, காகம், கிளி. அடுத்தது தரையில் இருப்பவை. தரையில் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள், காளான், நரி, மான். அடுத்தது கல்லில் இருப்பவை. அங்கே கொடுத்துருக்க கல்லுக்கு மேலே என்ன இருக்குது பாருங்கள், பல்லி, ஓணான். அடுத்தது நீரில் இருப்பவை. அந்த தண்ணிக்குள்ளே என்ன இருக்குது, மீன். அடுத்த பக்கம் பாருங்கள், உரிய வண்ணமிடுக, பெயரை எழுதுக. அதாவது ஃபஸ்ட்டு பாருங்கள், கீ அப்படின்ற எழுத்து எங்கெல்லாம் இருக்கோ நீங்கள் அங்கே வந்து பச்சை கலர் வண்ணமிடணும். அப்போ நீங்கள் பச்சை கலர் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அழகான கிளி கிடைக்கும். அடுத்தது ஓ அப்படின்ற எழுத்து இருக்க இடத்துலலாம் ப்ரௌன் கலர் வந்து நீங்கள் அடிக்கணும். அப்போ அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓநாய் வந்து கிடைக்கும். அடுத்து கே கொடுத்துருக்க இடத்துலலாம் நீங்கள் வந்து கருப்பு கலர் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரடி கிடைக்கும். அடுத்து நான் அப்படின்ற கொடுத்துருக்க எழுத்துலலாம் நீங்கள் வந்து எல்லோ கலர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நாய் கிடைக்கும். அடுத்தது மீ அப்படின்னு கொடுத்துருக்க இடத்துலலாம் நீங்கள் வந்து வயலட் கலர், அதாவது ஊதா கலர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அழகான மீன் கிடைக்கும். இந்த மாதிரி நான் கலர் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கலர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எதுக்கெல்லாம் கலர் பண்ணோம், அதாவது கலர் பண்ணி என்னென்னலாம் நம்ம கண்டுபிடிச்சோம், கிளி, ஓநாய், கரடி, நாய், மீன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கொடுத்துருக்க இடத்துல நம்ம எழுதணும். அடுத்தது பாருங்கள், வேறுபட்ட சொல்லை வட்டமிடுக, காரணம் கூறுக. 4 சொல் கொடுத்துருக்காங்க. அதில் எது வேறுபட்டதோ அதில் வந்து நீங்கள் வட்டமிடணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், சிங்கம், கரடி, மயில், கீரி. இதில் வந்து எது வேறுபட்டது, மயில். ஏன் அப்படின்னா அது மட்டும்தான் பறவை, மற்றது எல்லாமே விலங்குகள். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், நாற்காலி, விசிறி, கட்டில், அப்பளம். இதில் எது வேறுபட்டது, அப்பளம். ஏன் அப்படின்னா அது மட்டும் உணவு பொருளை சார்ந்தது, மற்றது எல்லாமே பொருட்கள், அதை நம்ம சாப்பிட முடியாது. அடுத்தது பாருங்கள், நிலா, தண்ணீர், மீன், கப்பல். இதில் எது வேறுபட்டது, நிலா. அது மட்டும்தான் வானத்தில் இருக்கும், மற்றது எல்லாமே கடலில் இருக்கும். ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள், முதல் எழுத்தை மாற்றினால் கிடைக்கும் சொல்லை எடுத்து எழுதுக. அதாவது உங்களுக்கு வந்து
நிறையா வார்த்தை கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் முதல் எழுத்தை மட்டும் மாற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு ஒரு சொல் கிடைக்கும். உங்களுக்கு வந்து அந்த டப்பாலேயே அந்த ஆன்சர் கூட கொடுத்துட்டாங்க. நீங்கள் அதை பார்த்து கூட எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க பாருங்கள், மயில். இதில் வந்து முதல் எழுத்து என்னது ம. அதை எடுத்துகிட்டு நம்ம கூ போட்டோம் அப்படின்னா நமக்கு குயில் அப்படின்ற வார்த்தை வந்து கிடைக்கும். அடுத்தது பாருங்கள், நாக்கு. இதில் முதல் எழுத்து நாவை எடுத்துகிட்டு பான் போட்டோம் அப்படின்னா நமக்கு பாக்கு அப்படின்ற ஒரு புதிய சொல் கிடைக்கும். அடுத்தது புழு. பூ அப்படின்ற எழுத்து முதல் எழுத்தை எடுத்துகிட்டு கூ அப்படின்ற எழுத்தாக மாற்றணும் அப்படின்னா நமக்கு குழு அப்படின்ற ஒரு வார்த்தை கிடைக்கும். அடுத்தது கூடு. கூவை எடுத்துகிட்டு சூ போட்டோம் அப்படின்னா சூடு. அடுத்தது கூறு. கூவை எடுத்துகிட்டு நூ போட்டோம் அப்படின்னா நூறு. அடுத்தது உதவு. ஊவை எடுத்துகிட்டு க மாற்றணும் அப்படின்னா கதவு. அடுத்தது கண். கண்ணில் முதல் எழுத்து க, அந்த கேவை எடுத்துகிட்டு ம போட்டோம் அப்படின்னா மண். அடுத்தது நாற்று. நாவை எடுத்துகிட்டு காவாக மாற்றணும் அப்படின்னா காற்று. அடுத்தது பாருங்கள், கன்று கொடுத்துருக்காங்க. அதில் முதல் எழுத்து என்னது க. அதை எடுத்துகிட்டு கூ அப்படின்ற எழுத்து போட்டோம் அப்படின்னா நமக்கு குன்று அப்படின்ற சொல் வந்து கிடைக்கும். அடுத்தது பூண்டு கொடுத்துருக்காங்க. அதில் முதல் எழுத்து வந்து பூ. அதை எடுத்துகிட்டு நம்ம கூ போட்டோம் அப்படின்னா நமக்கு கூண்டு அப்படின்ற சொல் கிடைக்கும். அடுத்தது பாருங்கள், படத்தில் வேறுபாடுகளை வட்டமிட்டு பெயரை டிக் செய்க. அதாவது 2 படம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து என்ன வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம டிக் பண்ண போகிறோம். அதாவது சர்க்கிள் பண்ணிவிட்டு டிக் பண்ணணும். அந்த படத்தில் வட்டமிடணும், இங்கே சைடில் கொடுத்துருக்கிறதுல நம்ம டிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், மீன். மீன் பாருங்கள், ஃபஸ்ட்டு படத்தில் ஒரு குட்டி மீன் இருக்குது. 2வது படத்தில் அந்த மீன் வந்து இல்லை, பெரிய மீன் தான் இருக்குது. அப்போது அது வேறுபட்டிருக்கு. அதை வட்டமிட்டுட்டு மீனை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆடு. ஆடு பாருங்கள், ஃபஸ்ட்டில் உள்ள படத்தில் ஒரு சைட்லேயும் 2வது உள்ள படத்தில் வேறு சைட்லேயும் பார்த்துட்டு நிற்கிது. அப்போது அதுவும் வேறுபட்டிருக்கு. அப்போ அதையும் நம்ம வட்டமிட்டுட்டு இதில் டிக் பண்ண போகிறோம். அடுத்தது வயல் பாருங்கள், வயலில் எந்த மாற்றமும் இல்லை, அதனால் நம்ம அதை டிக் பண்ணக்கூடாது. அடுத்தது கரடி. கரடி பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிறதுல ப்ரௌன் கலர்லேயும் 2வது படத்தில் பிளாக் கலர்லேயும் இருக்குது. அப்போது அதை வந்து நம்ம வட்டமிட்டுட்டு இதில் டிக் பண்ணணும். அடுத்தது குருவி. குருவி பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்க படத்தில் ஒரு சைட்லேயும் 2வது இருக்க படத்தில் இன்னொரு சைட்லேயும் திரும்பி இருக்குது. அப்போது அதை நம்ம வட்டமிட்டுட்டு குருவியை டிக் பண்ணிக்கிறோம். அடுத்தது அருவி பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்க படத்தில் ப்ளூ கலர்லேயும் அந்த தண்ணி வந்து கீழே இருக்க படத்தில் ஒயிட் கலர்லேயும் இருக்குது. அதை நம்ம வந்து வட்டமிட்டுட்டு டிக் பண்ணுறோம். பூக்களில் வந்து எந்த மாற்றமும் இல்லை, அதனால் நம்ம டிக் பண்ணக்கூடாது. அடுத்து சூரியனில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்க படத்தில் முகம் இருக்குது, கீழே கொடுத்துருக்கிறதுல முகம் இல்லை. அப்போது அதுவும் வேறுபட்டு இருக்கிறதுனால அதையும் நம்ம வட்டமிட்டுட்டு டிக் பண்ணுறோம் சூரியனை. அடுத்த பக்கம் பாருங்கள், உரிய சொல் எது, கண்டுபிடித்து எழுதுக. அதாவது கீழே பாருங்கள் சொற்கள் கொடுத்துருக்காங்க, அதுக்கு உரிய சொல் மேலே எதுவோ அதை நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். இப்போ நீர் பாருங்கள், அதுக்கு உரிய சொல் வந்து தேநீர் அப்படின்ட்டு எழுதியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள் கல். கல்லுன்ற வார்த்தை வந்து அவங்க கொடுத்துருக்கிறதுல எதில் வருதோ அதை பார்த்து நம்ம எழுதணும். அப்போ விடை வந்து செங்கல். அடுத்து முள் எதில் வருது, முள்வேலி. அடுத்தது காய், தேங்காய். வெடி, சரவெடி. மரம் வந்து வேப்ப மரம். பாலம், மேம்பாலம். பெட்டி, தீப்பெட்டி. பூ, பூச்செடி. மண், செம்மண். நெய், நெய் முறுக்கு. தேன், தேன் சிட்டு. இந்த மாதிரி மேலே கொடுத்துருக்கிறதுல எது வந்து உரிய சொல்லோ நம்ம கண்டுபிடிச்சி இதில் எழுதணும். அடுத்தது பாருங்கள், சொற்களை கண்டுபிடித்து எழுதுக. அதாவது இந்த படத்துக்குள்ளே அவங்க வந்து சொல் வந்து மறைஞ்சி இருக்குது. நம்ம என்ன சொல் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி எழுத போகிறோம். என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா நெல், வேர், செடி, மேளம், சேவல், தெரு, இதெல்லாமே இருக்குது. ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள், சொல்லுக்குள் உள்ள சொற்களை எடுத்து எழுதுக. அதாவது ஒரு சொல் கொடுத்துருப்பாங்க, அந்த சொல்லுக்குள்ளே என்ன சொற்கள் இருக்கோ அதை வந்து நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், முருங்கைக்காய். என்னென்ன சொல் இருக்குது அதில், முருங்கை காய் அப்படின்றத அவங்க எழுதியிருக்காங்க. இதே மாதிரி நம்ம வந்து எழுத போகிறோம்.
தொடர் வண்டி. இதில் வந்து தொடர் அப்படின்றது ஒரு சொல், வண்டி அப்படின்றது ஒரு சொல். அப்போது நம்ம அந்த மாதிரி எடுத்து எழுதியிருக்கோம். அடுத்த நெருப்பு கோழியில் பாருங்கள், நெருப்பு அப்படின்றது ஒரு சொல், தீ. கோழி அப்படின்றது ஒரு சொல். அப்போது அதே மாதிரி நம்ம எழுதியிருக்கோம். அடுத்து கொண்டை சேவல். கொண்டை அப்படின்றது ஒரு சொல், அதனால் அதை ஃபஸ்ட்டு எழுதியிருக்கோம். சேவல் அப்படின்றது இன்னொரு சொல். அப்போ சேவலையும் நம்ம எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது பாருங்கள், போர்வை. போர் அப்படின்றது ஒரு சொல், வை அப்படின்றது ஒரு சொல். அடுத்து பச்சை மிளகாயில் பச்சை அப்படின்றது ஒரு சொல், மிளகாய் அப்படின்றது ஒரு சொல். அதை எடுத்து எழுதியிருக்கோம். அடுத்தது பாருங்கள், வண்ணமிடுக பெயரை எழுதுக. அதாவது கீழே வந்து அவங்களே கலர் கொடுத்துருக்காங்க. பைக்கு வந்து க்ரீன் கலரில் அடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து அந்த க்ரீன் கலரில் அடிச்சுட்டு கீழே பை அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அடுத்து தொப்பிக்கு வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. எங்கெல்லாம் தொப்பி இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் ப்ளூ கலரில் கலர் பண்ணிவிட்டு கீழே தொப்பி அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அடுத்து பூனை எங்கெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். பூனை இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் வந்து பூனைக்கு கருப்பு கலரில் கலர் பண்ணிவிட்டு கீழே பூனை அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அடுத்தது கோழி. கோழி எத்தனை இருக்குது பாருங்கள், எங்கெல்லாம் இருக்குது அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து அந்த கோழிக்கு அவங்க கொடுத்துருக்க கலரில் கலர் பண்ணிவிட்டு கீழே கோழி அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள், கடற்கரைக்கு வந்த யானை. கடற்கரையில் தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, யாழினி, அண்ணன் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு யானையை வந்து பண்ண போகிறாங்க. அங்கே பாருங்கள், தாத்தா வந்து நம்ம ஒன்று செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே பாருங்கள் சேர்ந்து அதை நகர்த்து இதை நகர்த்துன்னு சொல்லிட்டு காது வைங்க, இங்கே வைங்க அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி கடைசியாக பாருங்கள் அவங்க உருவாக்கின யானை இதுதான் கடற்கரைக்கு வந்த யானை. அடுத்தது பாருங்கள், சொற்களை இணைத்து எழுதுக. ஃபஸ்ட்டு ஒரு சொல் கொடுத்துருக்காங்க, அடுத்து ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அந்த சொல்லையும் அந்த படமையும் இணைச்சு ஒரு சொல் வரும், அதை வந்து நீங்கள் எழுதணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு படத்தில் வண்டு கொடுத்துருக்காங்க. அப்போ பொன் கூட வண்டு சேர்க்கும் போது பொன் வண்டு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அடுத்தது வந்து மின், அது பக்கத்தில் விசிறியோட படம் கொடுத்துருக்காங்க. அப்போ விடை மின் விசிறி. அடுத்தது நீர், அது பக்கத்தில் யானையோட படம் கொடுத்துருக்காங்க. அப்போ விடை நீர் யானை. அடுத்தது ரைட் சைட் பாருங்கள், மீன் படம் கொடுத்துருக்காங்க, அது பக்கத்தில் தொட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ விடை மீன் தொட்டி. அடுத்தது மயிலோட படம் கொடுத்துருக்காங்க, அடுத்து தோகை கொடுத்துருக்காங்க. விடை மயில் தோகை. அடுத்தது பலா அப்படின்ற சொல் கொடுத்துருக்காங்க, அது பக்கத்தில் மரம் கொடுத்துருக்காங்க. விடை பலா மரம். அடுத்தது பாருங்கள், தொடருக்கு உரிய படத்தை டிக் செய்க. பாடல் பாடுகிறாள். இதில் எந்த பொண்ணு வந்து பாட்டு பாடுறா? ஃபஸ்ட்டு பிக்சரில் இருக்க பொண்ணு. அப்போ அதை நம்ம டிக் பண்ணணும். அடுத்தது நாடகம் நடிக்கிறான். எந்த பையன் வந்து நாடகம் நடிக்கிறான்? செகண்ட் பிக்சரில் இருக்க பையன். அப்போது அதை நம்ம டிக் பண்ணுறோம். அடுத்து நடனம் ஆடுகிறாள். எந்த பொண்ணு வந்து நடனம் ஆடுறா? ஃபஸ்ட்டு இருக்க பொண்ணு. அப்போ அதை நம்ம டிக் பண்ணுறோம். அடுத்து கதை படிக்கிறான். எந்த பையன் கதை படிக்கிறான்? செகண்ட் இருக்க பிக்சரில் இருக்க பையன். அப்போது அதை நம்ம டிக் பண்ணுறோம். அடுத்த பக்கம் பாருங்கள், எது சரி, வண்ணமிடுக, காரணம் கூறுக. ஃபஸ்ட்டு பாருங்கள், அதாவது இங்கே கொடுத்துருக்க பிக்சர்ஸில் எது கரெக்டோ அதை வந்து நீங்கள் வண்ணமிட்டுட்டு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு காரணம் சொல்லணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், சிலரிடம் மட்டும் பழகுவேன், குறிப்பிட்ட நபர்கள்ட்ட மட்டும் பழகிறது தப்பு. அனைவரிடமும் பழகுவேன், எல்லார்கிட்டையும் பழகிறது தான் சரி. அப்போது அதை வந்து நம்ம கலர் பண்ணணும். அடுத்தது உதவி செய்வேன், உதவி செய்ய மாட்டேன். மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது கரெக்டாக, ஹெல்ப் பண்ணாமல் இருக்கிறது கரெக்டாக? உதவி செய்கிறது தான் கரெக்டு. அப்போது அந்த தம்ஸ்அப்பில் நீங்கள் வந்து கலர் பண்ணணும். அடுத்தது நான் கற்றவை. சொற்களை படிக்க முடியும், உங்களால் எல்லா சொற்களையும் படிக்க முடியும் அப்படின்னா அந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு உங்களால் எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ அத்தனை ஸ்டாரில் கலர் பண்ணணும். அடுத்தது மொழி விளையாட்டுகளில் ஈடுபட முடியும். உங்களால் மொழி விளையாட்டில் ஈடுபட முடியும் அப்படின்னா டிக் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாரில் கலர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உறவு முறை பெயரை அறிந்து பயன்படுத்த முடியும் அப்படின்னாலும் டிக் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாரில் கலர் பண்ணிக்கோங்க. அடுத்த பக்கம் பாருங்கள், இது வந்து ஸ்லோ லேர்னர்ஸ் இல்லைன்னா சிறப்பு கவனம் தேவைப்படுற குழந்தைகளுக்கு. நானும் படிப்பேன், வண்ணமிடுவேன். இதில் டப்பாவில் கொடுத்துருக்க ஒவ்வொரு எழுத்தையும் நீங்கள் வந்து சொல்லணும்.
சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த காரை வந்து நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2 சைட்லேயும் அ ஆ இ ஈ கொடுத்துருக்காங்க. இந்த சைடு இக்கிங்கிச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொன்றையுமே நீங்கள் வந்து சொல்லி கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னா அதில் வந்து கலர் பண்ணிகிட்டே வரலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், உங்களால் இந்த எழுத்துக்களெல்லாம் ரீட் பண்ண முடியுமா? உன், என், அதாவது உ இன் உன், ஏ இன் என், இந்த மாதிரிலாம் உங்களால் வாசிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பட்டர்ஃப்ளையை கலர் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த டப்பாவில் கொடுத்துருக்கதையும் உங்களால் ரீட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் அந்த ஐஸ்கிரீமை கலர் பண்ணிக்கலாம். உன், ஏன், ஊர், எல், உன், என், ஏர், ஆம், இந்த மாதிரி நீங்கள் சத்தமாக ரீட் பண்ணி காமிச்சிட்டு அந்த ஐஸ்கிரீமை கலர் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், ஊர், ஓர் ஊர், என் ஊர், உன் ஏர், ஓர் என். இதையும் நீங்கள் கரெக்டாக ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பலூனை கலர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள், கண்டுபிடி கண்டுபிடி. அடுத்தது எது? வட்டமிடுக. அதாவது அடுத்து என்ன வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி வட்டமிட போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு கப்பல் இருக்குது, அடுத்தது ஒரு கார் இருக்குது, அடுத்து ஒரு ஹெலிகாப்டர் இருக்குது. அதே மாதிரி செகண்ட் பிக்சரில் பாருங்கள், ஒரு கார் இருக்குது, ஒரு ஹெலிகாப்டர் இருக்குது, ஒரு கப்பல் இருக்குது. அப்போது தேர்டு பிக்சரில் பாருங்கள், ஒரு ஹெலிகாப்டர் இருக்குது, ஒரு கப்பல் இருக்குது, ஆனால் பாருங்கள் கார் இல்லை. ஆனால் அந்த ஆப்ஷனில் பாருங்கள் 2 கார் இருக்குது. ஒன்று வந்து ரெட் கலரில் இருக்குது, ஒன்று எல்லோ கலரில் இருக்குது. என்ன கலர் வந்து நம்ம வட்டமிடணும்? அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஃபஸ்ட்டு இருக்கிறதுல பாருங்கள் ரெட் கலர் இருக்குது, எல்லோ கலர் இருக்குது, ப்ளூ கலர் இருக்குது. செகண்ட்லேயும் இந்த 3 கலருமே இருக்குது பாருங்கள், ப்ளூ, ரெட், எல்லோ. இதில் பாருங்கள் எல்லோ இருக்குது, ப்ளூ இருக்குது, ஆனால் ரெட் இல்லை. ரெட் கலரும் இல்லை, காரும் இல்லை. அப்போ ரெட் கலர் கார் தான் நமக்கு வேணும். அப்போ அந்த ரெட் கலர் காரை வந்து நம்ம வட்டமிடணும். அடுத்தது பாருங்கள், பொருத்தமானதை இணைக்க. அதாவது 4 தொப்பி கொடுத்துருக்காங்க. 4 தொப்பியிலுமே 3 கலர் இருக்குது. என்னென்ன கலர்லாம் இருக்கோ அதை வந்து இந்த ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு தொப்பியில் பாருங்கள், க்ரீன் கலர், வயலட் கலர், எல்லோ கலர், அது கூட நம்ம மேட்ச் பண்ணுறோம். அடுத்தது செகண்ட் தொப்பியில் பாருங்கள், ப்ளூ கலர், எல்லோ கலர், ப்ரௌன் கலர், அது கூட மேட்ச் பண்ணுறோம். அடுத்த தொப்பியில் பாருங்கள், ரெட் கலர், க்ரீன் கலர், ப்ளூ கலர், அது கூட நம்ம மேட்ச் பண்ணுறோம். அடுத்து கடைசி தொப்பியில் பாருங்கள், ஒயிட் கலர், ரெட் கலர், பிளாக் கலர், அது கூட நம்ம மேட்ச் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.